Hi friends, welcome to Rahana's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல புரட்டாசி சண்டே ஸ்பெஷல் ரெசிபி. அதாவது நான்வெஜ் ஸ்டைல்ல சில வெஜ் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி சோயா ஜங்க்ஸை வச்சு சைவ மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோயா ஜங்க்ஸ் இதை மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. கிண்ணத்துல 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கலாங்க. மீல் மேக்கர் முழுகிற அளவுக்கு நல்லா சுட சுட தண்ணியை சேர்த்துக்கலாம். கவர் பண்ணி விட்டுக்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி எடுத்துக்கலாங்க. 200 கிராம் படியால 1.5 படி அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. எடுத்து பாஸ்மதியை ஒரே கிண்ணத்துல அளந்து எடுத்துக்கலாங்க. பாஸ்மதியை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. 20 நிமிஷம் அதை ஊற விட்டுக்கலாம். அடுத்து பிரியாணிக்கு தேவையான 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி சீவி எடுத்து ரெசிபியில சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துருங்க. அதனால சீவி எடுத்துக்கலாங்க. அடுத்து குக்கர் பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகி நெய்யும் மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1/2 ஜாதி பத்திரி, 1/2 அன்னாசி பூ, 3 லவங்கம், 2 ஏலக்காவை சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சீவி வச்சிருக்கிற 4 வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா உப்பை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு வெங்காயம் நல்ல நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ஃபர்ஸ்ட் லைட்டா நிறம் மாறின உடனே 3 பச்சை மிளகாவை சேர்த்து விட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர்றதுக்குள்ள இன்னொரு பக்கம் 10 நிமிஷம் ஊறின மீல் மேக்கரை ஓபன் பண்ணி விட்டு நல்லா பிழிந்து ஒரு கிண்ணத்துல மாத்தி விட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதினுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 1/2 கை நிறைய கொத்தமல்லி, 1/2 கை நிறைய புதினாவை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. அப்பதான் புதினா மல்லியினுடைய ஃப்ளேவர் பிரியாணியில நல்லா இறங்கி நல்லா இருக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேங்க. வேணான்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி விட்டுக்குங்க. லைட்டா தண்ணியை தெளிச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா கருகிடாம இருக்கிறதுக்கு மசாலானுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்து 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நல்லா ஊறின மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா உப்பை சேர்த்துக்கலாங்க. மீல் மேக்கருக்கு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் மீல் மேக்கர் மசாலா கூட நல்லா கலந்து வெந்து வரட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு நம்ம எந்த கிண்ணத்துல அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கிண்ணத்தால 1.5 கிண்ணம் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணுங்க. அப்பதான் பிரியாணி ரெடியாகி வரும்போது உப்பு கரெக்டா இருக்குங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் போல கரம் மசாலா பொடி, பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கிளறி விட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதியை வடிகட்டி விட்டுட்டு அதுல சேர்த்து விட்டுக்கலாம். லைட்டா ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் பேனை மூடி விட்டுக்கலாம். 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாங்க. 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சுட சுட சோயா ஜங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து சைவ இறால் தொக்குங்க. நான் இதை ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. கடைசி ரெசிபி சைவ சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா குட்டி குட்டியான மீல் மேக்கர் 1/2 கப் போல எடுத்துக்கலாங்க. மீல் மேக்கர் முழுகிற அளவுக்கு நல்லா சுட சுட தண்ணியை சேர்த்துக்கலாம். கவர் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டு மீல் மேக்கரை நல்லா பிழிந்து எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாத்தி விட்டுக்கலாங்க. எல்லாம் மாத்தி விட்டதுக்கு அப்புறம் இது கூட சில மசாலாஸை சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/4 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெயை விட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயில எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை ஒன்று ஒன்றா சேர்த்து விட்டுக்கலாம்.
உடனே கரண்டியை விட்டுடாம கொஞ்சம் எண்ணெயினுடைய சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்து விட்டுக்கலாங்க. சைவ சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட எல்லாத்தையும் பரிமாறி விட்டுக்கலாங்க. புரட்டாசி சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்